Hello everyone, welcome to my channel. நாம இந்த வீடியோல 8th standard mathematics இருக்கிற worksheet number 2 பார்க்க போறோம். Part 1, unit 1, numbers, worksheet number 2. First question, choose the best answer. 1. The next two numbers in the number pattern 1, 4, 9, 16 are உங்கள் நம்பர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் ஆஃப் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸில் வரக்கூடிய அடுத்த நம்பர் என்ன? அவங்க பாருங்க 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க. 5th டேர்ம்ல என்ன வரும், 6th டேர்ம்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க கொடுத்துருக்க அந்த சீரீஸை நம்ம நல்லா நோட் பண்ணும்போது 1 கேன் பி ரிட்டன் அஸ் 1 ஸ்கொயர். அடுத்த இருக்கு 4 நம்ம எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர். அடுத்த இருக்கு 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர். 16 அது எப்படி எழுதலாம் 4 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன ஒரு ஆன்சர் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன இருக்கும் 5 ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கும் 6 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் ஆன்சர் 5 5s are 25. 6 ஸ்கொயர் என்னது 6 6s are 6 6s are 36. ஸோ ஆன்சர் 25, 36. ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். which of the following cannot be a perfect square? கீழே கொடுத்துருக்குல்ல எது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பர்ஃபெக்டா ஸ்கொயர் இருக்காதுன்னா த நம்பர் இங்கே எழுதிருக்கோம் பாருங்க, த ஸ்கொயர் நம்பர் வில் நாட் எண்ட் வித் 8. கண்டிப்பா ஸ்கொயர் நம்பர் 8ல எண்ட் ஆகாது. அதனால 8ல என்ன எண்ட் ஆகுதோ அந்த நம்பர் தான் இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 8ல எங்க தான் 8ல எண்ட் ஆகுது. அதனால 198 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது 1ல எண்ட் ஆகலாம், இந்த 9ல எண்ட் ஆகலாம். அதெல்லாம் கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஸ்கொயரை கொடுக்கும். ஆனா 8ல எண்ட் ஆனா கண்டிப்பா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரை கொடுக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தவே நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணாமையே ஈஸியா இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 198. Question number 3. The smallest number by which 768 must be multiplicated to get the perfect square number அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது 768 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும்போது அவங்க கொடுத்துருக்க 768 நாம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். நான் பண்ணிருக்கேன் பாருங்க 2 டேபிள் அடுத்து 2 அடுத்து 3 டேபிள் அப்படி பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு என்னென்ன பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் நாங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். அதை எழுதும் போது நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லிருக்காங்க. ஸ்கொயர்னு சொல்லும் போது நம்ம 2 பேரா எடுத்துக்கலாம். முதல் 2 2 இருக்கிற 2, அடுத்த 2 2, அடுத்த 2 2, அடுத்த 2 போடும்போது அடுத்து என்ன பாருங்க என்கிட்ட சிங்கிள் 3 தான் இருக்குது. ஐ வாண்ட் 1 more 3 to make a pair. ஸ்கொயர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம 2 2 தானே நம்ம எடுப்போம். அப்போ இன்னொரு 3 இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் ஆகும். ஆனா 3 இல்லை. அப்போ நம்ம எது கூட எதை மல்டிப்ளை பண்ணலாம்? ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் எது மல்டிப்ளை பண்ணும்போது 3 மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கொடுத்துருக்க நம்பர் நம்ம என்ன பண்ணலாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரை மாற்றலாம். அதாவது கொடுத்துருக்கிற 768 கூட 3 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. Question number 4. The greatest number of 3 digit that is a perfect square. ஸோ 3 டிஜிட்ல இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே போல தான். அதாவது 3 டிஜிட்ஸ்ல இருக்கிற கிரேட்டஸ்ட் நம்பர் எது 999. அதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர் இல்லையா? அப்போ அதுல என்ன கரெக்டா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு தெரியும் டேபிள்ஸ் தெரியும் நம்மளுக்கு 30 ஸ்கொயர்னா 30 into 30 அது என்ன ஒரு ஆன்சர் 900. 31 ஸ்கொயர் 31 into 31 961 இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 961 இஸ் ஆன்சர். கண்டிப்பா இது ஆன்சரா வராது. ஏன்னா நம்ம 999 இங்க ஒரு அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இது ஆப்ஷனா வராது. இது ரொம்ப சின்னதா இருக்கு. இதோட அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கூட வர வாய்ப்பு இருக்குது. 900 நம்ம பார்த்தோம் இல்லையா 30 into 30 900. ஆனா அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது 31 into 31 961. ஸோ இது பார்த்தா ரொம்ப சின்னது. அதனால ஆன்சர் ஆப்ஷன் சி 961. அடுத்து பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 5. 676 plants are to be planted in a garden in such a way that each row contains as many plants as the number of rows and the number of the plants in each rows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லும் போது இதுக்கு கரெக்டாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு ரோல எத்தனை பிளான்ட் இருக்கு? இப்போ எக்ஸாம்பிள் நான் போட்டுறேன். ஒரு ரோல இருந்து எத்தனை பிளான்ட் இருக்கு 1 2 3 4 பிளான்ட் இருக்கும்போது அங்க 4 காலம்ஸ் அப்போ 4 ரோஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ரோல 4 பிளான்ட்னா கண்டிப்பா அங்க எத்தனை ரோஸ் இருக்கும் 4 காலமும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அவங்க ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குறாங்க.
ஒரு ரோல எத்தனை செடி இருக்கோ அதே போல அத்தனை ரோஸ் இருக்கும். அப்போ ஒரு ரோல 4 செடி இருக்குன்னா அப்ப 4 ரோ இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப மொத்தம் எத்தனை செடி இருக்குன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணனா, இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் எடுத்துக்கலாம், இது நம்பர் ஆஃப் காலம்ஸ் எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் ரோல ஒரு ரோல எக்ஸ் செடி இருக்கு. அப்போ எத்தனை ரோ, அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், ஏன்னா ரெண்டும் சேமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு மொத்த செடி எவ்வளவு 676. அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 676. அப்போ வி வாண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்கு இல்லையா ஸ்கொயர், அது அந்த ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் 676 எங்கிட்ட இருக்குது. 676 நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய இந்த நம்பர் எடுக்கலாம். நம்ம ஸ்கொயர் ரூட் நம்பர் 26 × 26 எழுதலாம். அப்போ எத்தனை 26, 2 26 இருக்கு. அப்போ 2 26னா நம்ம ரூட்டை விட்டு ஒரு 26 எடுத்துக்கலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26. அப்போ எத்தனை ரோஸ் அப்படின்னு சொல்லும் போது 26. ஸோ நம்பர் ஒரு ரோஸ்ல எத்தனை செடி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க 26. அதான் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் பிளான்ட் ஈச். ஸோ ஒவ்வொரு ரோஸ்லும் 26 செடி இருக்கும். அதே மாதிரி எத்தனை ரோஸ் இருக்குன்னா 26 ரோஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். Roman letter 2, fill in the blanks. Question number 6. A number ending in dash 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 and dash is never a perfect square. இங்க நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 2ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம். 8ல முடியுறது வந்து இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்தோம். அதே போல 2ல 3ல 7ல 8ல இந்த 4 நம்பர்ல முடிகிற எந்த நம்பருமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதனால் இதுதான் ஆன்சர். ஸோ 2, 3, 7, 8 is not a, it's never a perfect square. அடுத்து பார்க்கலாம். Question number 7. There are dash perfect square in 1 to 100. 1 to 100ல எத்தனை perfect square இருக்குன்னு கேட்குறாங்க. There are 10 perfect square. 1 to எப்படி 10 சொல்றாங்க பாருங்க. 1 to 100க்குள்ள 1 1s are 1 perfect square. அடுத்து 4, 2 2s are 4, அப்புறம் 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81. அதே மாதிரி 10 10s are 100. இங்க பாருங்க எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 10. அதுதான். ஸோ 1 இருந்து 100 வரைக்கும் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 10 perfect squares are there அப்படி நம்ம சொல்லலாம். Question number 8. The cube root of an odd number is always an dash number. So odd number ஓட cube root எப்பவுமே எப்படி இருக்கும், odd number தான் இருக்கும். Roman letter 3. Say true or false. Question number 9. The square of every natural number is always greater than the number itself. அப்படி கேட்டிருக்காங்க. It is false. Question number 10. The product of two perfect square is a perfect square. Yes, it is true. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தா நம்ம கண்டிப்பா நம்ம இதெல்லாம் கரெக்டா பண்ணலாம். பாருங்க, the product of two perfect square is a perfect square. That is true. Roman letter 4. Match the following. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ரைட் சைடு ஒரு 5 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கியூப் ரூட் ஆஃப் 9621. ஸோ இந்த கொடுத்துருக்க வேல்யூட கியூப் ரூட்டோட என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 21. அதாவது 21 3 டைம்ஸ் 21 × 21 × 21 இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ண தான் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 9621 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கியூப் ரூட்னு சொல்றாங்க. அதுதான் கியூப் ரூட்னாவே இப்படி போறோம்ல, இதான் கியூப் ரூட். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 9621 is 21. அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஸ்கொயர் ஆஃப் ரூட் 8. ரூட் 8ஓட ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து 8. ஏன் சொல்றாங்கன்னா ரூட் 8 இதோட ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் அர்த்தம் இப்படி போடுவோம். ஸோ கொடுத்துருக்க வேல்யூட ஸ்கொயர் நமக்கு தெரியும். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வந்து 8. அடுத்து பார்க்கலாம். த கியூப் ரூட் ஆஃப் 64. 64 த கியூப் ரூட் ஆஃப் 64 அதுக்கு ஆன்சர் வந்து 4. நமக்கு தெரியும் இல்லையா, கியூப் ரூட் ஆஃப் 64 சொல்லும்போது 64 போட்டு இங்கே கியூப் போடுவோம். இந்த 64 நம்ம எப்படி ஃபேக்டர்ஸ் பண்ணலாம், பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபேக்டர்ஸாக உடைக்கும் போது 4 × 4 × 4 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 4 எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ பாருங்க கியூப் ரூட்டும் இந்த பவரும் போயிடும். ஆன்சர் வந்து 4. அடுத்து பார்க்கலாம். 13 × 13 கேன் பி ரிட்டன் அஸ் 13 × 13 நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லும் போது ஆன்சர் வந்து இப்படி எழுதலாம். 13 ஸ்கொயர்னு எழுதலாம். 13 எத்தனை முறை இருக்கு, 2 முறை இருக்குது. ஸோ 13 ஸ்கொயர். அடுத்து பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576. 576ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 24. 24 × 24 576. 24 2 முறை பெருக்குன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அதுதான் 24 அதே 24 கூட நம்ம பெருக்கும்போது நம்மளுக்கு 576 கிடைக்கும். அதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 is 24.
ஸோ இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி இதை பர்ஃபெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி பாரு. கொஸ்டின் நம்பர் 1 இல்லையா, 1க்கு என்ன ஆன்சரு, ஆப்ஷன் 3. ஸோ 1க்கு ஆப்ஷன் 3, அடுத்து 2க்கு ஆப்ஷன் 5. அது மாதிரி நம்ம பார்க்கும்போது ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் 7 இருக்குது. 1க்கு ஆப்ஷன் 3, 2க்கு ஆப்ஷன் 5, 3க்கு ஆப்ஷன் 2, 4க்கு ஆப்ஷன் 1, 5க்கு ஆப்ஷன் 4 அப்படின்னு கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.